உங்களுக்கு வணக்கம். எஸ்எஸ் ஆடியோஸ் பழனி. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுற ஆம்பு பார்த்திங்கன்னா ஒரு டிஎஸ்பி கிட் யூஸ் பண்ணி ஒரு பவர் ஆம்பு தான் ரெடி பண்ணுறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒர்த்தில் 28028 10 ஆம்ப்ஸர் பியூர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஃபுல் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்லூனோட பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி கிட்டுக்கு பவருக்கு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 சேனல் பார்த்திங்கன்னா ஆடியக்ஸ் பிராண்டோட 5 சேனல் பவர் ஆம்பு தான் யூஸ் பண்ணுறோம். இதோட ஆடியோ குவாலிட்டி, சவுண்டு கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்புக்கு 4TR ஸ்டீரியோ ஆம்பு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா 2 டவர் பாக்ஸு இந்த ஆம்பில் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டவர் பாக்ஸில் ஒரு சைடுக்கு 2 8 இன்ச்சு ஸ்பீக்கரு, ஒரு டியூட்ரு, அது இல்லாமல் அதிலே ஒரு 10 இன்ச்சு சப்பு கீழே வந்துடும். அதனால் 2 10 போடுறதுனால நம்ம ஸ்டீரியோ ஆம்பாக இதில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். பேக்கில் அவுட்புட்டு பூரா பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட்டு தான் ஃபுல்லாக. அதே மாதிரி பவர் கார்டு கம்ப்யூட்டர் சாக்கெட்டு, 2 அக்ரிலிக் பேனல். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற டிஎஸ்பி கிட்டு பார்த்திங்கன்னா இம்ரானிக் கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் மற்ற ஹெச்டிஎம்ஐ, ஆப்டிக்கல், இந்த டால்பி அட்மாஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா சப்போர்ட் பண்ணும். குவாலிட்டியும் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவர் ஆம்ப் நண்பர்களுக்கு யாருக்கு வேண்டாம் சொல்லுங்கள். இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியானது பண்ணுவோம். இந்த மாதிரி யாருக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. அப்படியே கூட மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நன்றி.